Very good morning. Welcome to the Financial Freedom Show. நான் உங்கள் S Sudheer. மிஸ்டர் ஓம்கார் தன்னோட கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. அவருடைய கேள்வி, ஒரு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்றது? இன்ஃபேக்ட் இது ரொம்ப காமனான கேள்வி. இந்த கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றது ஈஸியான ஜாப் இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, அதாவது நம்ம காலேஜ் கரிக்குலம்லயோ அல்லது ஸ்கூல் கரிக்குலம்லயோ இதை பத்தி எங்கேயுமே டீச் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ சரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சில சிம்பிளான டிப்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். அதுவும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல இதெல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஈஸியானதா ஆக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்களுக்காகவே ஒரு 7 சிம்பிளான டிப்ஸை ஷேர் பண்ண போறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்காக ஒரு சரியான மியூச்சுவல் ஃபண்டை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நம்பர் 1, நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, செக்கிங் தி ரிட்டர்ன்ஸ். அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸை நாம பார்க்கணும். சோ அந்த கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் நாம எப்படி பார்க்க முடியும்? moneycontrol.com மாதிரியான எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்க போனாலும் அல்லது இதே மாதிரி இருக்கிற வேற ஏதாவது வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணாலும், நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எந்த மியூச்சுவல் ஃபண்டோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸையும் அங்க பார்க்க முடியும். இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்றதால நீங்க கடந்த கால ஒரு 3 மாசமோ அல்லது 6 மாச கால பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. கண்டிப்பா நீங்க ஒரு 6 to 8 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஐடியலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க முடிவெடுக்கணும். அண்ட் அதோட நீங்க இந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா உதாரணத்துக்கு நிஃப்டி அல்லது சென்செக்ஸ், இந்த ஃபண்டெல்லாம் இந்த இண்டெக்ஸஸுக்கு எதிரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நாம பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா, அதாவது இந்த இண்டெக்ஸ் மேல போகும்போது அல்லது சென்செக்ஸ் மேல போகும்போது இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது டவுன் ஆயிருக்கா இல்ல அது மேல போயிருக்கா? ஒருவேளை அது இண்டெக்ஸை விட ஒரு 4% அல்லது 5% ஹையரா போயிருந்ததுன்னா அது நல்லதுதான். இருந்தாலும் இண்டெக்ஸ் கீழே போகும்போது அதுவும் அதுக்கு ஈக்குவலா கீழே போகுதா அல்லது இன்னும் அதை விட மோசமா போகுதா? சோ இந்த மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அது எஃப்எம்சி சார்ஜஸ். அதைத்தான் இன்னொரு விதமா பேசிக்கா நாம என்ன சொல்லுவோம்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல மாத்திரம் இன்வெஸ்ட் பண்றதா இருக்கிறதுனால நீங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விடவும் 1/4% நீங்க கூடுதலா செலவழிக்கிற நிலைமை வந்துடும். ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஏஜென்ட்ஸ்க்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ நீங்க ட்ரையல் கமிஷன் கட்ட வேண்டி இருக்கும். சோ நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும்போது அங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்னு இருக்கு. இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 0.4 அல்லது 0.5% இருந்து 1.4, 1.5 அல்லது 1.6% வரைக்கும் அது வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனால இவ்வளவு வித்தியாசம் வருதுன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபண்டோட AUM பொறுத்த வரைக்கும், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு 500 கோடியா இருக்குன்னு வச்சுக்கலாமே. சோ இந்த 500 கோடிக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, அப்புறம் ஒரு அனலைஸ் டீம் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பென்ஸ் கூடுதலா இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் தலையில தான் விழும். அதுவே அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 கோடியா இருந்ததுன்னா அல்லது 20,000 கோடியா இருந்ததுன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காவே அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது குறைஞ்சிரும். சோ அதுக்காக தான் நீங்க என்ன செய்யணும், முதல்ல தரோவா செக் பண்ணிக்கணும். அதாவது எந்த மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 4 இருந்து 5,000 கோடியாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஒருவேளை அது அதுக்கு கம்மியா இருந்ததுன்னா அப்போ ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கட்ட வேண்டியதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பிகாஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா இருந்ததுன்னா நீங்க ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அதே சமயம் சரியான இடத்துல அசெட் அலோகேஷன் பாலிசி இருக்காங்கிறதையும் பாத்துக்கணும். அதாவது நீங்க ஒரு 100 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த என்டையர் அமௌண்ட்டையும் நீங்க ஒரு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிடவே கூடாது. அதாவது எப்படி பண்ணலாம்னா, ஒரு 50 லார்ஜ் கேப்லயும் ஒரு 30 மிட் கேப்லயும் 20 ஸ்மால் கேப்லயும் பண்ணலாம். பட் அதே நேரம் இது திரும்பவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவோட கனெக்ட் ஆயிருக்காங்கிறத பாத்துக்கணும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் முக்கியம். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபண்ட் மேனேஜரோட ப்ரொஃபைல். அந்த நபரோட கடந்த கால கிரெடிபிலிட்டி ஹிஸ்டரிங்கிறது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா, அவர் மேனேஜ் பண்ண ஃபண்ட்ஸ்ல எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா அப்படிப்பட்ட நபரை கன்சிடர் பண்றது நல்லது. இன்னும் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு விரும்பினா, மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது பர்சனல் ஃபினான்ஸ், கரியர், பிசினஸ் அல்லது ஃபார்மிங்ல அதை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதிலோட அடுத்த எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வைஸ், கெட் ரிச்.